வணக்கம். நீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நான் ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்க ரேங்க் தான் நானும். விஜயகாந்த் நடிப்புல 1991ல வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி விஜயகாந்துடைய பிறந்த நாள் அன்றைக்கு மறு வெளியீடு செய்ய இருக்காங்க. இத கேட்ட உடனே ரசிகர்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவருடைய சினிமா அப்படிங்கிறது ஏறத்தாழ 2006க்கு பிறகு அவர் சினிமா நடிக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் அரசியல்ல தீவிரமா கவனம் செலுத்தினாரு. அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் அவர் அரசியலுக்குள்ள வந்தா கூட நடிகரா அவருடைய நடிப்பு நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தை உண்டு பண்ணி இருந்துச்சு. இந்த ஏக்கத்தை தீர்க்கிற வகையில கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளிவர இருக்கு. அந்த படத்தை பத்தி சொல்லும்போது கே செல்வமணி சொல்லியிருக்காரு. ஏன்னா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா ஏறத்தாழ 34 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ஜிம்மி சிப் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ட்ரோன் கேமரா வச்சு எடுத்துக்க முடியும். அன்னைக்கு அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் சாதாரண நான் 40 அப்படிங்கிற சினிமாவில் வந்ததை ஸ்கோப்ல வந்த திரைப்படங்கள்ல இந்த திரைப்படம் ஒண்ணு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட ரொம்ப பிரம்மாண்டமான திரைப்படம் அந்த திரைப்படம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா கே செல்வமணியுடைய அந்த உழைப்பு. ஏன்னா அவர் சொல்லும்போது இவருக்கு விஜயகாந்துக்கு ஒரு முறை அடிபட்டுச்சு, அதை கூட ஒரு பொருட்படுத்தல, எந்தெந்த வழுக்குப்பாறையில் நின்று கூட அந்த காட்சியை ரொம்ப சரியா வரணும்னு ரொம்ப மெனக்கட்டு அவர் இந்த ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் அந்த படம் ரொம்ப சிறப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல நீங்க காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான காட்சிகள் அந்த மலைப்பகுதியில காட்டுப்பகுதியில தான் எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு எடுத்தது அப்படிங்கிறது இன்னமும் அளப்பரியதான் பார்க்கப்படுதுன்னு வச்சுங்களேன். சரி, இந்த படத்துக்கு என்னங்க சிறப்பு அப்படின்னா, இந்த படம் விஜயகாந்துடைய 100வது திரைப்படம். பொதுவா ஒரு 100வது திரைப்படம்னா பெரும்பாலான பேருக்கு பேரளவுக்கு போடுவாங்களே தவிர அந்த படம் பேர் சொல்லக்கூடிய படமா இருக்குமா அப்படின்னா பெரும்பாலும் இருக்காது. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு பேர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான திரைப்படம் இந்த கேப்டன் பிரபாகரன். இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அவருக்கு ரசிகர்கள் எப்படின்னு பேர்ல கூப்பிடுவாங்க அப்படின்னா புரட்சி கலைஞர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு பிறகுதான் அவருக்கு கேப்டன் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் அன்போட அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற தலைப்பு தமிழீழ தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு பிரபாகரனுடைய மனசுல வச்சுதான் இந்த பேரை வச்சிருப்பாரு கே செல்வமணி. இந்த பேர் அவருக்கு நிலைச்சது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த நேரத்தில் அவருடைய மகன், மூத்த மகன் பிறந்ததுனால பிரபாகரன் அப்படிங்கிற பேரையும் அவர் மகனுக்கு சூட்டியிருப்பாரு. அதே மாதிரி இதுல வரக்கூடிய எதிர்நிலை கதாபாத்திரமான வில்லன் கதாபாத்திரமா வீரபத்ரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். யார் அந்த வீரபத்ரன் அப்படின்னா மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் அறிமுகமான திரைப்படம் இந்த படம் தான். இந்த படத்து அறிமுகமானதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு பேர் எடுத்துட்டாரு. இன்னொன்னு, அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வீரபத்ரன் அப்படின்னு ஊருக்குள்ள உள்ளத்தனம் பண்றவங்க எல்லாம் எனக்கு தெரிய இந்த வீரபத்ரன் வந்துடாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சினிமாவுடைய ஒரு எதிர்நிலை கதாபாத்திரத்துடைய பேர் நிக்குங்கிற அளவுக்கு வித்தியாசமான ஒரு மாதிரி அசால்ட்டா இந்த பல்லு இல்லாத மாதிரி ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருப்பாரு மன்சூர் அலிகான். அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா சரத்குமார். சரத்குமார் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வருவார். அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி புலன் விசாரணையில வில்லனா நடிச்சிருப்பாரு. அதே சரத்குமார் இதுல ஒரு சின்ன கேரக்டர் வந்தா கூட மனசுல நிக்கிறது மாதிரியான அந்த கேரக்டர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நிறைய படங்கள்ல கதாநாயகன் நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் பெரிய அளவுக்கு பேர் எடுத்த நாட்டாமை திரைப்படம், சூரிய வம்சம், இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இடத்துக்கு ஒரு கதாநாயகனா சேர்ந்துட்டாரு சரத்குமார். அவருக்கு அவர் கதாநாயகன் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு முன்னுதாரணமான திரைப்படம் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். இந்த படத்துல இன்னொரு சிறப்பு இருக்கு, பல சிறப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார். அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க பின்னணி இசையை நம்பி எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படம். இந்த படத்துல 2 பாட்டு தாங்க. ஒரு பாட்டு பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர் அப்படிங்கிற இந்த பாட்டு. இன்னொரு பாட்டு எல்லாருக்குமே தெரியும், அது இவங்க ஆட்டமா தேரோட்டமா அப்படிங்கிற பாட்டு. பாசமுள்ள பாண்டியர் ஒரு வகையான ரகல அப்படின்னா, நீங்க ஆட்டமா தேரோட்டமா இன்னைக்கு கூட கச்சேரிகள்ல அந்த பாட்டு கண்டிப்பா இடம்பெறும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான பாட்டு. அதே மாதிரி அந்த குரல் இருக்கு இல்லையா, சொரலதா குரல், அந்த குரலும் உங்க மனசை விட்டு நீங்காது ஏதோ மாயாஜாலம் பண்ணக்கூடிய குரலா அந்த குரல் இருக்கும். இந்த படத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 பாட்டு இருந்தாலும் 2 பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட். இதுல விஜயகாந்துக்கு பாட்டே கிடையாதுங்க. கதாநாயகனுக்கு பாட்டே இல்லாம ரொம்ப முக்கியமான படங்கள் வந்திருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி கவனிச்சு பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு தெரியுமா? என்ன படம்? ரொம்ப முக்கியமான படம். அவருடைய வாழ்க்கையில அது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். தில்லானா மோகனம்பாள்.
அந்த படத்துல நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பாட்டு இருக்காது. அது அவருக்கு பெரிய பேர் எடுத்துச்சுன்னா, அதே மாதிரி விஜயகாந்துக்கும் அவர் பாடி இருக்க மாட்டாரு, பெரிய அளவுக்கு பேர் எடுத்திருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இன்னொரு நுட்பமான விஷயங்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப அதாவது கதாநாயகன் அப்படின்னா நீங்க ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, முதலமைச்சராகவே இருந்தாலும் வந்து கதாநாயகியோட 4 குத்தாட்டம் போட்டு அப்புறம் டப்புனு முதலமைச்சர் ஆயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி நீங்க பார்க்கவே முடியாது. விஜய் உண்மையில ரொம்ப அழகான விஜயகாந்த் இதுக்குள்ள பார்க்கலாம். ஆனா ஒரு மாதிரி ஓவர் கோட் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பெல்ட், அவர் நடை உடை எல்லாமே அவ்வளவு அழகா நீங்க விஜயகாந்த கருப்பும் ஒரு மிகப்பெரிய அழகு அப்படின்னு நிரூபிச்ச படம் இந்த படம். நிரபராதின்னு அந்த நீதிபதியை சொன்னதுக்கு அப்புறமும் தப்புன்னு நீங்க சொன்னா நீதிமன்றத்தை அவமதிச்ச குற்றத்திற்காக உங்களை கூண்டில் ஏத்த முடியும். இன்னும் சொல்ல போனா நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் நிறைய பக்கமா வசனம் பேசுனது விஜயகாந்த் தான். அவருடைய வசனங்கள் வந்துட்டு ட்ரோல் செய்யப்படும், ஆனா அந்த வசனங்கள் ரசிக்கப்படும். அந்த அளவுக்கு வசனங்கள் இந்த படத்துல இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வசனம், அதுக்கடுத்து கோர்ட் வசனம், ரொம்ப ரொம்ப அழகான வசனங்கள். ஒரு நீண்ட வசனத்தை விஜயகாந்த் பேசியிருப்பாரு. அதுக்கு நடுவில் அந்த கோர்ட் காட்சி, அந்த இறுதி காட்சி ரொம்ப ரொம்ப அழகா படம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மாருதி ஜிப்சி ஜீப். இந்த ஜீப்பு அந்த படத்துக்கு பிறகுதான் பெரும்பாலும் சினிமாவில் காட்டப்பட்டுச்சு. இந்த ஜீப் ஒரு குறிப்பிட்ட காட்சிகள் மட்டும்தாங்க வரும். ஆனா இந்த காட்சிக்காகவே பல பேர் அந்த படத்தை பார்த்தது உண்டு. அதுவும் 91, 92 காலகட்டத்தில எல்லாம் பெரும்பாலும் வாகனங்கள் பொதுமக்கள்கிட்ட உலவாத காலகட்டம். பெரிய வசதியானவங்கள்ட்ட தான் 1-2 ஆட்கள்கிட்ட வாகனங்கள் இருக்கும். கிராமத்துல பெரும்பாலும் நீங்க பைக்கு கூட இல்லாத காலகட்டம், சைக்கிள் மட்டுமே இருக்கும். அப்ப இந்த ஜீப்பை பத்தி பல பேர் பல வகையான கற்பனையில சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க வந்து ராணுவத்துக்கு கொடுக்கப்படுது, இதுதான் இதுக்கு போலீஸுக்கு கம்பல்சரியா இருக்கும், இதுல வேகமா போனா வீரபத்திரனை பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் அப்ப நிறைய பேர் கதை விட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு பழைய ஜீப்பா இருந்தா கூட ஒரு 2000, 2005 வரைக்கும் கூட நீங்க அதாவது இதெல்லாம் சுமோலாம் வந்த பிறகும் கூட ஜிப்சி ஜீப்ல போறது வந்து ஒரு மரியாதைக்குரிய அடையாளமா, அந்த ஒரு கெத்தா போறவங்க அடையாளமா அந்த ஜிப்சி ஜீப் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுச்சு. அப்படி பல விஷயங்களை கொண்ட திரைப்படம். இன்னும் சொல்ல போனா அதாவது கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு முன்பு, கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பின்பு அப்படின்னு விஜயகாந்த் வாழ்க்கையை ரொம்ப அழகாவே பிரிக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு மைல் கல்லா இருந்தது இந்த திரைப்படம். அப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஆர்.கே. செல்வமணி எதை தழுவி இந்த படத்தை எடுத்திருப்பார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சந்தன கடத்தல் வீரப்பன் அவருடைய கிட்டத்தட்ட அந்த நினைவை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ பெரிய கோரமானவனா, அவ்வளோ ஒரு கொடூரமானவனா அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரியான அந்த காட்சிகள் முழுக்க இருக்கும். ஆனா அவருக்கு நியாயம் சேர்க்கிறது மாதிரி கடைசியில் ஒரு வசனம் வச்சிருப்பாரு இந்த படம். அதனாலதான் இன்னைக்கு நிக்குது. இல்லை ஒருவேளை அவன் மட்டும்தான் அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரி காட்சியை வச்சிருந்தார் அப்படின்னா இந்த படம் வேற ஒரு கோணத்துல வேற ஒரு திசையை நோக்கி பயணப்பட்டிருக்கும். கடைசியில் விஜயகாந்த் வசனம் பேசுவார். என்ன அப்படின்னா, வீரபத்திரனா வரக்கூடிய மன்சூர் அலிக்கான டிஎஸ்பி சுற்றுவார். டிஎஸ்பி சுட்ட பிறகு அந்த டிஎஸ்பி, கலெக்டர், எம்எல்ஏ 3 பேரையும் விஜயகாந்த் சுற்றுவார். யாரு? கேப்டன் பிரபாகரனா கூடிய விஜயகாந்த் சுற்றுவார். இப்ப இவரை நீதிமன்றத்தில் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினா இவர் கேட்பாரு. அப்ப கேட்கறது தான் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் பொதுமக்களாலையும் பிரபாகரன் எங்க சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னு அவர் கேட்பாரு. அவருக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரியில படிக்க வைக்கிறதா இருந்தா காசு வேணும், வீடு கட்டுறதா இருந்தா காசு வேணும், மனைவியோட நிம்மதியாக வாழ்றதா இருந்தா பணம் வேணும். யாரு? வீரபத்திரனுக்கு. சொத்து சேர்க்கிறதா இருந்தா பணம் வேணும். ஆனா எதுவுமே அவங்கிட்ட இல்ல. காட்டுக்குள்ள நாளைக்கு போலீஸ் பிடியில மாட்டிக்குவோமோ, உயிர் போகுமோங்கிற பயத்துல இருந்தவனுக்கு பணம் எதுக்கு? அப்ப பணம் யாருக்கு வேணும் அப்படின்னாங்களோ அவங்க தான் வீரபத்திரனை பயன்படுத்திக்கிட்டாங்க. அரசியல்வாதிகள், உயரதிகாரிகள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சரி பண்ணி இந்த படத்தை ரொம்ப வித்தியாசமாவே பண்ணியிருப்பாரு ஆர்.கே. செல்வமணி. ஆர்.கே. செல்வமணிக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்த திரைப்படம் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அந்த வகையில இப்ப பார்த்தா கூட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, நடுவுல கவனிச்சு பாத்தீங்கன்னா 1-2 படங்கள்ல அவர் ஏஐல காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது நிறைவேறல. அதே மாதிரி அதுக்கு பிறகு அவருடைய மகன் நடிச்ச படைத்தலைவன் திரைப்படத்துல நமக்கெல்லாமே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. விஜயகாந்த் நிறைய வருவார் ஏஐல அப்படின்னு. அது விஜயகாந்த் மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பொம்மையை 2 செகண்ட் 3 செகண்ட் காட்டிட்டு அதை வரைஞ்சது மாதிரியே இருக்கும். அப்படி முடிச்சுக்கிட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஏக்கமா இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி இந்த 4K லெவல்ல இந்த படத்தை மறுபடியும் மறுவெளியீடு செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை போன்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். படம் வரட்டும், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.